டைம் போக போக நம்ம நிறைய விதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸை கண்டுபிடிச்சோம். மாட்டு வண்டி, சைக்கிள், கார், பஸ், ட்ரெயின் இந்த மாதிரி நிறைய டெவலப் ஆகிட்டு ஃப்ளைட் வரைக்கும் வந்திருக்கோம். அண்ட் இந்த ஃபாஸ்டான டெவலப்மெண்ட்டால் இந்தியாவில் ஏவியேஷன் மார்க்கெட் பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. பட் இந்தியாவோட பாப்புலேஷன் 140 crores இருந்தால் கூட நம்ம நாட்டில் மெஜாரிட்டியாக யாருமே ஃப்ளைட்லேயே போனதில்லை. நிறைய பேர் வாழ்க்கையில் ஒரு தடவை ஆச்சு ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னு இன்னும் ஒரு ட்ரீமாக பார்க்குறாங்க. எல்லா மக்களும் ஏரில் ட்ராவல் பண்ணுற மாதிரி சீப்பாக ஆக்கிடுவாங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் பல தடவை சொல்லியிருக்காங்க. பட் இது உண்மையா? இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு தி ஃபேண்டசி. நம்ம உலகத்திலேயே மோஸ்ட் பாப்புலேட்டட் கண்ட்ரியாக இருந்தால் கூட ஃப்ளைட்டை ஒரு டிரான்ஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணுற விஷயத்தில் யூஎஸ் அப்புறம் சைனா மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ரொம்ப பின்னாடி இருக்கும். நம்ம இங்கே ஏவியேஷனோட ஹிஸ்ட்ரி பற்றி பேச போகிறதில்ல. பட் இந்தியாவிலே ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியோட சிச்சுவேஷன் அப்புறம் தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்ஸோட க்ரோத் எப்படி எஃபெக்ட் ஆகுது இந்த டாபிக்ஸ் தான் கவர் பண்ணுவோம். நிறைய மக்களால் ஏன் ஃப்ளைட்டை ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தடாக சூஸ் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்க? ஃப்ளைட்டோட விலையை மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனோட கம்பேர் பண்ணி பார்த்தா ப்ரைஸில் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நல்லாவே தெரியும். இந்தியாவில் டொமெஸ்டிக், இன்டர்நேஷ்னல், டிஃபென்ஸ், ஏர்ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து டோட்டலாக 487 ஏர்போர்ட்ஸ் இருக்கு. அதில் ஏஏஐ அதாவது ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 133 ஏர்போர்ட்ஸை மேனேஜ் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் இவ்வளோ ஏர்போர்ட்ஸ் இருந்தாலும் பாப்புலேஷனில் வெறும் கொஞ்சம் % ஆளுங்க தான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறாங்க. மிச்சம் 90% மக்கள் யாருமே ஃப்ளைட்லேயே போனதில்லை. நம்ம ஏர்போர்ட்ஸோட கனெக்டிவிட்டி இன்னும் லிமிட்டடாக இருக்குது. சின்ன சிட்டிஸ்க்கும் டவுன்ஸ்க்கும் ஏர்போர்ட்டை ரீச் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஏர்போர்ட்ஸ் எல்லாமே தூரமாக இருக்குது. இந்த கனெக்டிவிட்டி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அப்புறம் பஸ் மாதிரி டிரான்ஸ்போர்ட் இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இந்தியாவிலேயே யாராலையும் அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதால தான் டொமெஸ்டிக் ட்ராவல்னு வந்தால் மெஜாரிட்டியாக யாருமே ஃப்ளைட்லேயே போகிறது கிடையாது. ஏரில் ட்ராவல் பண்ணுறது ஒரு லக்ஸுரி மாதிரி இன்னும் நிறைய மக்கள் பார்க்குறாங்க. ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்குது. பட் அங்கேயும் ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாததால் ஃபாஸ்டான ட்ரெயின்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியல. கரண்ட்டாக இருக்கிற ட்ரெயின்ஸோட ஆவரேஜ் ஸ்பீடே பார்த்தா வெறும் 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். இவ்வளோ லார்ஜான பாப்புலேஷன் இருக்கிறதால நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் தேவைப்படுது. இதுக்காக கவர்மெண்ட் வந்தே பாரத்னு சொல்லிட்டு ஒரு புது ட்ரெயினை கொண்டு வந்தாங்க. பட் டிக்கெட் ப்ரைஸ்லாம் பார்த்தா ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஆள் கூட இதில் ரெகுலராக போக முடியாது. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ட்ரெயினோட ஸ்பீட் பயங்கரமாக இருக்கும்னு எல்லாருமே ஹைப்டாக இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அதோட ஆவரேஜ் ஸ்பீடே வெறும் 85 கிலோமீட்டர்ஸ் தான். இதை விட பயங்கரம் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃப்ளைட்ஸ் இருக்குது. பட் கொஸ்டின் என்னென்னா மிடில் கிளாஸும் லோவர் கிளாஸ் மக்களால் அதுக்கு செலவு பண்ண முடியுமா? இல்லை. இந்தியாவில் தேவையான அளவுக்கு ஏர்போர்ட்ஸ் இருக்கா? இல்லை. இதுக்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு ஏர்போர்ட்ஸோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் டோட்டலாக 6 ஏர்போர்ட்ஸ் ஆப்ரேஷனில் இருக்குது. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர் அப்புறம் மதுரை ஏர்போர்ட்ஸ் 4 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸாக சர்வ் பண்ணுது. அண்ட் சேலம் அப்புறம் தூத்துக்குடி ஏர்போர்ட்ஸ் டொமெஸ்டிக்காக சர்வ் பண்ணுது. இதில் சென்னை ஏர்போர்ட் தான் தமிழ்நாடுலேயே பிஸியஸ்ட் ஏர்போர்ட்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்ஃபேக்ட் சவுத் இந்தியாவிலே இதுதான் மோஸ்ட் பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக இருந்துச்சு ஒரு டைமில். பட் இப்போது அந்த லெகசி பெங்களூர் அப்புறம் ஹைதராபாத் ஏர்போர்ட்ஸ் தூக்கிடுச்சு. ஏன்னா அந்த 2 ஏர்போர்ட்ஸுமே ப்ரைவேட் கம்பெனிஸ் ஓன் பண்ணுறதால ப்ராப்பரான மேனேஜ்மெண்ட் கிடச்சி நல்ல டெவலப் ஆகிடுச்சு. இப்போது டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் இது எல்லாத்துக்குமே பின்னாடி 5th பிஸியஸ்ட் ஏர்போர்ட்டாக சென்னை இருக்குது. சென்னை ஏர்போர்ட் வருஷமாக 2.2 crores பேசஞ்சர்ஸ் மட்டும் ஹேண்டில் பண்ணுறதில்ல. பட் ஆல்சோ 100 கணக்கான நாய்களுக்கு வீடாக இருக்குது. சென்னை ஒன் ஆஃப் த டாப் மெட்ரோ சிட்டியாக இருந்தால் கூட எங்கே போனாலும் பூவரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். சென்னை ஏர்போர்ட்டை பார்த்தா அங்கே 2 வைட் பாடி ஏர்கிராஃப்ட்ஸை கூட சைட் பை சைடாக பார்க் பண்ண முடியாது. ஏன்னா டெர்மினலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ இன்ஜினியர் லீவ் போட்டார் போல. சென்னை ஏர்போர்ட்டை தவிர மற்ற ஏர்போர்ட்ஸோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது? ஏன் தமிழ்நாட்டில் இருக்க மற்ற ஏர்போர்ட்ஸ்லாம் பொட்டென்ஷியல் இருந்து கூட அண்டர் யூட்டிலைஸ்டாக இருக்குது? அது தெரிஞ்சுக்க நம்ம திருச்சி ஏர்போர்ட்டோட கேஸை பார்க்கலாம். திருச்சி ஏர்போர்ட் ஒரு யூனிக்கான ஏர்போர்ட்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே டொமெஸ்டிக் டிராஃபிக்கை விட இன்டர்நேஷ்னல் டிராஃபிக் தான் அதிகமாக இருக்குது. இன்ஃபேக்ட் இந்தியாவோட டோட்டல் இன்டர்நேஷ்னல் டிராஃபிக்கை பார்த்தா திருச்சி 11th பிஸியஸ்ட்டாக இருக்குது. அண்ட் தமிழ்நாட்டிலேயே சென்னைக்கு அப்புறமா 2nd இருக்குது. இந்த க்ரோத்தை பார்த்துட்டு ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்னு 2019 டிசைட் பண்ணாங்க. 5 வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அப்புறமா இந்த வருஷம் ஜனவரியில் பிரைம் மினிஸ்டர் வந்து இனாக்ரேட் பண்ணார். பட் இனாக்ரேட் பண்ணி ரொம்ப சீக்கிரமாக ஒரு 6 மாதத்துலேயே ஏர்போர்ட்டோட ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. புது திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஒரிஜினலாக பாஸ்கல் ப்ளஸ் வாட்சன் ப்ரொப்போஸ் பண்ண டிசைன் இருந்துச்சு. பட் அதை மாடிஃபை பண்ணிட்டு வேற என்னமோ கட்டி வச்சிருக்காங்க. ஏர்போர்ட்டை இப்போ பார்த்தா என்ன சொல்கிறதுனே தெரில. மேலே சீலிங் எல்லாமே எக்ஸ்போஸ்டாக இருக்குது. இன்டீரியரோட வால்ஸ்லாம் பூரா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டோட ஸ்ட்ரக்சரே இன்னும் சில இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இன்னும் நிறையா இருக்குது. உலகத்தில் எங்கே போனாலும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் காசு கட்டி யூஸ் பண்ணுற டாய்லெட்டை பார்த்துருக்க மாட்டேங்க. பட் நம்ம திருச்சி ஏர்போர்ட்டில் பார்க்கலாம். கல்ச்சரல் டிசைன் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபுல்லாக கமிட் பண்ணி ஓவராலாக டிசைனை மேட்ச் பண்ணணும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சிங்கப்பூரோட சாங்கி ஏர்போர்ட். ஒரு நேச்சர் ஏஸ்தட்டிக் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டே ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனாக மாற்றிட்டாங்க.
ஏர்லைன்ஸ் மொனாப்புலி. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏர்போர்ட்ஸை பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக டொமெஸ்டிக் ஃப்ளைட்ஸ்க்கு வெறும் இண்டிகோ தான் இருக்கு. அண்ட் இண்டிகோவுக்கு காம்படிஷன் இல்லாததால அவங்களோட பொசிஷனை யூஸ் பண்ணி ப்ரைஸஸை இஷ்டத்துக்கு வச்சு ஒரு மொனாப்புலியை நடத்துறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் ஜனவரி 13 அன்னைக்கு திருச்சி டு சிங்கப்பூர் இன்டர்நேஷனல் டிக்கெட்டு வெறும் 7,500 rupeesக்கு வாங்க முடிஞ்சது. பட் அதே நாள் திருச்சி டு சென்னை லோக்கல் டிக்கெட்டை பார்த்தா அதுக்கு ஆல்மோஸ்டா டபுளா 13,000 rupeesஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி மொனாப்பொலி வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதால தான் மக்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸை விட ட்ரெயின்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏர்லைன் கம்பெனிஸ்களோட ப்ரைஸஸை இப்படி ஹையாக வைக்கிறது தவிர வேறு ஆப்ஷனே இல்லை. ஏன்னா ஜெட் ஃபியூல் மேலே டாக்ஸஸ் அதிகமாக இருக்குது, ஏர்கிராஃப்ட் லீஸ் பண்ணுற வேலை ஏறுது, அண்ட் மற்ற எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாமே ஏர்லைன் கம்பெனிஸை டிக்கெட் ப்ரைஸ்லாம் அதிகமாக வைக்க ஃபோர்ஸ் பண்ணுது. முக்கியமாக ஏடிஎஃப், அதாவது ஏவியேஷன் டர்பைன் ஃபியூயலுக்கு மேலே ஓவராக டேக்ஸ் போடுறாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டிலேருந்து 11%, அப்புறம் வேட் அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து 4 to 30%. இந்த மாதிரி கம்பைன் பண்ணி டேக்ஸ் போடுறது மற்ற சில நாடோட கம்பேர் பண்ணி பார்த்தா இந்தியா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இந்தியாவில் ஏர்லைன்ஸ்க்காக 20 to 45% எக்ஸ்பெண்டிச்சர் ஃபியூவல்லையே போயிடுது. அதிகமாக டிக்கெட் ப்ரைஸஸ் இருந்தால் கூட இந்தியாவோட ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் இந்த வருஷமே 5,000 to 7,000 crores லாஸ் ஆயிருக்குன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்ன பார்த்த மாதிரி ஃபியூவலில் போடுற வேட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நிறையவே மாறும். உத்தரகாண்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்கெல்லாம் வெறும் 1 to 4% வேட்டு தான் வாங்குறாங்க. பட் பீகார், தமிழ்நாடு, டெல்லி, வெஸ்ட் பெங்கால், ஆசாம் இங்கெல்லாம் 25 to 29% வேட் இருக்கு. பட் சில ஸ்டேட்ஸில் வேட்டை ரெடியூஸ் கூட பண்ணியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் ரீசெண்டாக வேட் 25%லேருந்து 18%க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. கர்நாடகாலையும் டிசம்பர் 2021 வேட்டை 28%லேருந்து 18%க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இந்த டாக்ஸஸை விட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜிஎஸ்டியும் இருக்கு. இதெல்லாம் போதாதுன்னு ஏர்லைன்ஸ்லேருந்து ஏர்போர்ட் என்ட்ரி ஃபீஸ், பார்க்கிங் ஃபீஸ், பேசஞ்சர் சர்வீஸ் ஃபீஸ்லாம் வாங்குறாங்க. இது எல்லாமே டிக்கெட் ப்ரைஸை ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அண்ட் நம்ம கிட்ட இருந்து ஏர்லைனுக்கு ஒரு டேக்ஸ், டிக்கெட் புக்கிங்க்கு ஒரு டேக்ஸ், இந்த மாதிரி டாக்ஸாக போட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற பணத்தில் பெரிய பங்கு கவர்மெண்ட்டுக்கே போயிடுது. அண்ட் இவ்வளோ டேக்ஸ் வாங்கியும் நம்மளுக்கு ரிட்டர்னுக்கு அல்வா தான் கிடைக்குது. தமிழ்நாட்டில் ஏர்போர்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற இன்னொரு ப்ராப்ளம் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணுறதுல வருஷம் கணக்கான இழுக்கிற தேவையில்லாத டிலேஸ். சென்னையை தவிர தமிழ்நாட்டில் எந்த ஏர்போர்ட்டுக்குமே 3 kilometers மேலே ரன்வே லென்த் இல்லை. அண்ட் இந்த ரன்வே லென்த் வைட் பாடி ஏர்கிராஃப்ட்ஸை லேண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம். பல வருஷமாக திருச்சி, கோயம்புத்தூர், அப்புறம் மதுரை ஏர்போர்ட்லாம் இது ஒரு இஷ்யூவாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ரன்வே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு லேண்ட் அக்வயர் பண்ண முடியல. அண்ட் இந்த ப்ராப்ளம் பல வருஷமாக போயிட்டு இருக்கு. அண்ட் அதால் ATR, A320, B738 மாதிரி நேரோ பாடி ஏர்கிராஃப்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஏர்போர்ட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. கோயம்புத்தூரில் கூட ஒரு புது டெர்மினல் கட்ட போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ டைம் எடுக்க போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எந்த ஒரு ஃபாரின் ஏர்லைனும் ஒரு இந்தியன் ஏர்போர்ட்டில் ஆப்ரேட் பண்ணணும்னா ஏர்போர்ட் சர்வீசஸ் அசோசியேஷனில் அந்த ஏர்போர்ட் ஒரு பாயிண்ட் ஆஃப் காலை ரெஜிஸ்டர் ஆகிக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏர்போர்ட்ஸ்க்கு பாயிண்ட் ஆஃப் காலை வாங்க இன்னும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ரன்வே பிரச்சனை, அப்புறம் மற்ற சில இஷ்யூஸ்லாம் இன்னும் சால்வ் ஆகலை. தமிழ்நாட்டில் ஒரு வைட் ஏர்போர்ட் நெட்வொர்க் இருந்தால் கூட அந்த ஏர்போர்ட்ஸ்க்கு கனெக்டிவிட்டியும் ஆக்சசிபிலிட்டியும் ப்ராப்பராக இல்லை. நிறைய ஏர்போர்ட் சிட்டிக்கு பக்கத்தில் இல்லாமல் தூரமாக இருக்குது. அண்ட் அதை ரீச் பண்ண டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ப்ராப்பராக இல்லை. அண்ட் இதால் ட்ராவலர்ஸ்க்கு தான் கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு புதுசாக ப்ரொப்போஸ் பண்ண பருந்தூர் ஏர்போர்ட் சென்னையிலேருந்து 65 kilometers தள்ளி காஞ்சிபுரம் பக்கத்தில் கட்ட போகிறாங்க. இந்த மாதிரி பேடான பிளேஸ்மெண்ட் அப்புறம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸால் பேசஞ்சர் டிமாண்டை சரியாக மேனேஜ் பண்ண முடியல. சரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லாததால் ஃபெசிலிட்டிஸ், டெக்னாலஜி அப்புறம் பேசஞ்சர் கன்வீனியன்ஸ் மாதிரி விஷயத்துலலாம் ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ண முடியல. இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நம்ம எப்படி சால்வ் பண்ண முடியும்? வெல், ஆப்வியஸ்லி அது கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. பட் என்ன பண்ணால் சால்வ் பண்ணலாம்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ப்ரைஸஸை ரிடியூஸ் பண்ணி சர்வீசஸ் இன்னும் அஃபோர்டபுள் ஆக்குறது. மெயின் சொல்யூஷன் வந்து டேக்ஸை ரிடியூஸ் பண்ணுறது. நம்ம கவர்மெண்ட் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு மேலே போடுற டாக்ஸஸும் மற்ற சார்ஜஸும் குறைக்க பார்க்கணும். ஜெட் ஃபியூல் மேலே இருக்கிற ஹையான டாக்ஸஸை குறைச்சா டிக்கெட் ப்ரைஸஸ் கூட கம்மியாகும். அண்ட் ஏர் ட்ராவல் மக்களுக்கு இன்னும் அஃபோர்டபுளாக இருக்கும். கவர்மெண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறாங்கன்னா ஏன் அவங்க இவ்வளோ சார்ஜ் பண்ணணும்? ஏர்லைனுக்கு இன்சென்டிவ்ஸும் சப்சிடிஸும் கொடுக்கலாம். ஸோ அவங்களால இன்னும் சீப்பான ஃபேஸை ஆஃபர் பண்ண முடியும். அதுவும் ஸ்பெஷலாக ரூரல் அப்புறம் ரீஜனல் ரூட்ஸில் லோ காஸ்ட் ஏர்லைன்ஸை ப்ரொமோட் பண்ணுறதால காம்படிஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அதால் ப்ரைஸஸும் குறைக்க ஆரம்பிக்கும். அண்ட் மெயினாக டாய்லெட்க்கு பே பண்ணுற மாதிரிலாம் அன்னெசரி ஃபீஸை ரிமூவ் பண்ணணும். 2, மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸோட பெட்டராக கனெக்ட் பண்ணுறது. ஏர் ட்ராவலோட ட்ரெயின் அப்புறம் பஸ் மாதிரி மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸை ப்ராப்பராக ஜாயின் பண்ணால் பேசஞ்சருக்கு ஓவரால் ஜேர்னி இன்னும் ஸ்மூத்தாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு புது திருச்சி ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா அது மெயின் ரோட்லேருந்தே 1.5 kilometers தள்ளி இருக்குது. அண்ட் கவர்மெண்ட் எந்த பஸ் ஃபெசிலிட்டியும் ஆட் பண்ணல. பேசஞ்சர்ஸை ஹெல்ப் பண்ண ஏர்போர்ட்டில் ஷட்டில் பஸ் கூட இல்லை. அண்ட் 1.5 kilometers போகிறதுக்கே ஆட்டோக்காரங்க 200 rupees வாங்குறாங்க. சூடான வெயிலில் எந்த கண்டிஷனில் வயசான ஆளுங்களாம் ஏர்போர்ட்டுக்கு போவாங்கன்னு நினச்சி பாருங்க.
இப்போ ஏர்போர்ட் வந்து புதுசாக உள்ளே மாற்றிருக்காங்க. வெளியிலேருந்து ஆட்டோவில் போகிறதுக்கு சார்ஜ் 200 பண்ணுறாங்க. உள்ளே பாஸ் போடுறாங்க. போகிற 80 ரூபா, வர 80 ரூபா. டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெத்தட்ஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு மல்டி மோடல் ஹப்ஸை டெவலப் பண்ணால் ஓவரால் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டர் ஆகிடும். சின்ன டவுன்ஸும் சிட்டிஸும் ஏர் சர்வீசஸோட கனெக்ட் பண்ணணும். கவர்மெண்ட் கூட ஊடான் கனெக்டிவிட்டின்னு ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்க ஒர்க் பண்ணுற ஏரியாஸ் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. Tier 2 அப்புறம் Tier 3 சிட்டிஸோட ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணால் அதோட ஆக்சசிபிலிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இன்னும் நிறைய பேருக்கு ஏர் டிரான்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டுறது, தேவையான ஏர்போர்ட்ஸ் எல்லாம் ரன்வேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அண்ட் புது டாக்ஸி வேஸும் கட்டணும். ஏர்போர்ட்ஸோட க்ரோத்தை பேஸ் பண்ணி அதுவும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அண்ட் ஓவராலாக கண்ட்ரியில் இன்னும் நிறைய ஏர்போர்ட்ஸை கட்டணும். கவர்மெண்ட்டால் ஏர்போர்ட்டை மேனேஜ் பண்ண முடியலன்னா அது ப்ரைவேட் செக்டருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அப்போ தான் பெங்களூர் ஏர்போர்ட் மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்டர்நேஷனல் லெவல் மெயின்டெனன்ஸ் உள்ள ஏர்போர்ட் கிடைக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இப்போ நம்ம தமிழ்நாடு ஏர்போர்ட்ஸோட கண்டிஷன் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நம்ம ஏர்போர்ட்ஸை பற்றி உங்களோட தாட்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு சின்ன பட்டனாக இருக்கலாம், பட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் நம்ம க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணி உங்களோட கிரிட்டிசிசமை கமெண்ட்ஸில் போடுங்க. நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.